விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, நான் உங்கள் அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகள் உண்டு. பல நல்ல விதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான விஷயங்களில் நடக்கக்கூடிய காலகட்டம். கூடவே எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான எளிமையான துல்லியமான பலன்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரங்க, உண்மைக்கும் நேர்மைக்கும் கொஞ்சம் கூட அஞ்சாத நெஞ்ச கொண்டக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறக்கூடிய காலகட்டம் நம்மளுக்கு என்னைக்கு வரும் அப்படிங்கிற காத்திருக்கிறவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன விஷயங்கள், மாற்றங்கள், அதிர்வலைகள் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இடப்பெயர்ச்சிகள், அதாவது 3 பெயர்ச்சிகளை வச்சு தான் ஒரு ஆண்டோடைய வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி குரு, சனி, ராகு, கேது போன்ற இந்த கிரகத்தின் பெயர்ச்சி தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது. கோச்சார ரீதியாக மட்டும் இல்லாமல் திசாபுத்தி வாரியாகவும் உங்களுக்கு பலன்கள் கொடுக்க போகிறேன். அதை எந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு வரவுகள் வரப்போகுது, செலவுகள் இருக்க போகுது, எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறீங்க, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க போகணும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ரீ பிளானுக்கு மிக உன்னதமான விஷயம்லாம் நான் சொல்ல போனால் நோட் பண்ணிக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 3 பெயர்ச்சிகளும் பெயரக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. எல்லாம் பெயர்ச்சி ஒன்றா வருது. குரு பெயர்ச்சி மே 14 வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மே 14க்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வர்றது. சனி பெயர்ச்சி மார்ச் 29 வரைக்கும் 5ஆம் இடத்துல பஞ்சம சனியாக இருக்கும்போது அதன் பிறகு 6ஆம் இடத்து சனியாக வருகிறது. ராகு கேது மே 18 வரைக்கும் 6ல் இருக்கிற கேது, 6ல் இருக்கிற ராகு, 12ஆம் இடத்துக்கு கேது. இது உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணும்? மே 18க்கு பிறகு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 11ஆம் இடத்துல இருக்க கேது என்ன விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விவரமான விஷயங்களில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நல்ல முழுக்க பாருங்கள். அதில் இருக்க விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணிக்கோங்க, அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் எந்த இடத்துல விஷயங்கள் எல்லாமே ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நல்ல காலங்கள், நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுக்க புரியும். குரு 8ஆம் இடத்துல இப்போ இருந்து நிறைய பொருளாதார நெருக்கடிகள், பிரச்சனைகள், பணத்தால் வருகின்ற விபரீத மாற்றங்கள், அதே மாதிரி வரவு செலவு கணக்குகளில் வர பிரச்சனைகள், உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள், அவமானங்கள், இது குரு 8ஆனவர் கொடுத்தார். என்னதான் துலாம் ராசிக்கு குரு ஆகாதவராக இருந்தாலும், சுக்கிரனுடைய அதிபதியான இந்த ராசி அதிபதியாக இருந்தாலும், குரு 8ஆம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை தான் கொடுக்கும். இருந்தாலும் சில நிதி நெருக்கடிகள் கொண்டு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாயிருக்கும். ஆனால் தன்னுடைய 12ஆம் பார்வையினால், அதாவது 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் இடத்தையும் பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறத விரைய செலவை கட்டுப்புட்டுக்குள்ளே வச்சுருப்பார். அதே மாதிரி மே 14க்குள்ளே நான் சொல்கிறது 8ஆம் இடத்துலேருந்து இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களோட வாக்குக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தனத்தில் பிரச்சனை இல்லாமல் பொருளாதார வகையில் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வாழக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெளிக்கூறி வரக்கூடியதாக குரு உங்களை காப்பாற்றுவார். 4ஆம் இடத்தையும் பார்க்கும்போது வீடு, மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் சில பேர்த்துக்கு கொடுத்துருக்கும். அதே மாதிரி பெற்றோருடைய உடல்நிலையில் கொஞ்சம் மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். சரி, இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. 14க்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு போகுது. அது என்ன பண்ணும்? குரு 9க்குள்ள பாக்கிய குருவாக வருவது ஒரு சிறப்பு. இடம் மாற்றம், பொருள் மாற்றம், இந்த விஷயங்கள், வீடு மாற்றம் அப்படிங்கிறது குறைஞ்சது கண்டிப்பாக கொடுக்கும். ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிறது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு மாற்றலாகும் போது ராஜா போல் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக குரு கொடுத்தே தீருவார். இந்த லக்னத்தையும் பார்க்குறார். ஃபஸ்ட்டு ராசியை பார்க்குறார், அடுத்தது 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். 5, 7, 9ஆம் பார்வையில். அப்போ என்னென்ன பண்ணுவார்? லக்னத்தை, ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுப்பார்.
உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களுக்கு குரு பார்வை வரும்போது திருமணம் போன்ற யோகங்கள் உங்களுக்கு வரும். எல்லா வகையிலும் வெற்றிகளை இந்த குரு பார்வை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். உங்கள் சொல்லுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மே 14க்கு பிறகு கண்டிப்பாக உருவாகும். இந்த 9ஆம் இடத்தை மூணாம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது புது முயற்சிகளில் வெற்றி, புது முயற்சிகள், நட்பு வட்டாரத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இளைய சகோதர வழியில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது குரு பார்க்கும்போது குழந்தைகள்னால் நற்பலன்கள் ஏற்படும். குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்குது, மீண்டு வரும். இந்த 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால குலதெய்வ அனுகிரகமும் இந்த மே 14க்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அடுத்தது மார்ச் மாதம் 29 வரைக்கும் சனி பஞ்சமத்தில் இருக்கும்போது தன்னுடைய பார்வைகள் மூலமாக எந்தெந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னா, 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்னாலே லைஃப் பார்ட்னரால் ஒரு தலைவலி இருக்கும். அது உங்களுக்கு மார்ச் 29 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபத்தை குறைக்கும். லாபம் இல்லாமல் கூட சில பேருக்கு வியாபாரத்தில் பண்ணும். பிஸ்னஸ் பார்ட்னர்னால ஒரு பெரிய தலைவலி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். லாபத்தை குறைத்து கொள்ளும். 5ஆம் இடத்துலேருந்து 2ஆம் வீட்டை பார்க்கும்போது சனி தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பார்வையாக இருந்தாலும், குரு பார்வை உங்களுக்கு மே 14 வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால பெரிய அளவில் தனத்திலோ பொருளாதாரத்திலோ உங்கள் வாக்கில் பெரிய பிரச்சனைகள் வராது, அது காத்து நிற்கும். சனி 6ஆம் இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சம சனியாக, அதாவது ரோக சனியாக வருகிறார். இந்த ரோக சனி வரும்போது மட்டும் மார்ச் 29க்கு அப்புறம் ரோக சனி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால் அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். பெண்ணாக இருக்கும்போது ஆண்கிட்டையோ, ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்டையோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்னா விரயத்தை கொடுக்கும், அது பார்த்துக்கணும். 3ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. ஆனால் குரு பார்வை 3ஆம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால பெரிய புது முயற்சிகளில் பெரிய பிரச்சனைகள் வராது. இந்த சனி மட்டும் கொஞ்சம் 6ஆம் இடத்துலேருந்து 8, 12 பார்வை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ராகு கேது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருண ரோக சத்ருவத்தில் ராகு கொடுக்கும்போது நிறைய நோய், எதிரி, கடன் அப்படின்னு கொடுத்து விரயத்தையும் கொடுத்துருப்பார் கேது. ஆனால் அது மே 18க்கு பிறகு 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வருகின்ற கேதுனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது புத்திர பாக்கியத்தை கெடுப்பார். ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்றவங்களாம் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குரு பார்வை மூலயமா நல்லது நடக்கும். அப்போ குழந்தைகள் பிறக்கும், பெண் குழந்தைகள் பிறக்க அதிக வாய்ப்பு. 11ஆம் இடத்துல கேது உட்காரார். அப்படிங்கும்போது உங்களுடைய லாபத்தை பெரிய அளவில் கொடுக்காம கொஞ்சம் கஷ்ட நெருக்கடியாக கொடுப்பார். எப்பவும் போல தான் இருக்குங்க அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் அந்த காலகட்டத்தில் சொல்லுவீங்க. விரையானால் கட்டுப்படும், அது மட்டும் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போது இது வரைக்கும் கோச்சார பலன்கள் பார்த்தோம். அடுத்தது தசாபுத்திக பலன்கள். சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு செவ்வாய் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக, சுவாதிக்கு ராகு முதல் நட்சத்திரம், அது முதல் திசையாக, சித்திரை செவ்வாய் முதல் திசையாக, சுவாதிக்கு ராகு 2வது, அதாவது ராகு திசையாக ஃபஸ்ட்டு திசை, விசாகத்துக்கு குரு திசை ஆரம்ப திசை. இப்படி ஒவ்வொரு திசையும் ஆரம்பிப்போம். இப்போ செவ்வாய் திசை ஆரம்பித்து சித்திரையில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க குழந்தை 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இவங்க பிறக்கும் போதே நிலப்புலங்கள், வீடு, மனை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். அதாவது இந்த சித்திரை செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால பெற்றோர்களுக்கு ஒரு சுபீட்சத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதன் பிறகு ராகு திசை நடக்கும்போது அப்பா வழியில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும், அப்பாவுக்கு பாதிப்பை கொடுக்கும். தந்தையார் உறவு, தந்தை வழி விஷயங்களில் பாதிப்புகளை கொடுக்கும். அதன் மூலியமாக வாழ்க்கையும் கொடுக்கும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ராகு திசையில் நடக்கும். ஆனால் ராகு அவயோக ராகுவாக உங்கள் ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கொஞ்சம் பெரும் நெருக்கடிகளை பெற்றோர்களுக்கு கொடுத்தே தீரும். அதே மாதிரி குரு 3ஆம் அதிபதியும் அவரே, 6ஆம் அதிபதியும் அவரே. இது 3வது சித்திரைக்கு 3வது தசை.
சுவாதிக்கு 2வது திசை, விசாகத்துக்கு திசை, ஆரம்ப திசை. இந்த குரு திசை 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் அவரே இருக்கிறதுனால நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுலையும் இருப்பாங்க. அதே மாதிரி மறைவு அப்படிங்கிறதுனால மறைவு குரு அப்படிங்கிறது நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பார். அதே சமயத்தில் குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுப்பார். நோய் எதிரி கடனையும் கூட சேர்த்து கொடுத்துருவார். குரு திசையில் நல்ல குடும்ப அமைப்பு எல்லாமே உருவாகும். ஆனாலும் குரு பெரிய அளவில் துலாமுக்கு நல்லது பண்ண மாட்டார். அடுத்தது சனி திசை, 4ஆம் அதிபதியும் அவரே, 5ஆம் அதிபதியும் அவரே. இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடியது, நிறைய நிலப்புலங்களை வாங்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். 5ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண, குலதெய்வ அருள் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த சனி திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது புதன் திசை, 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி அவரே. அப்படிங்கும்போது உங்களுக்கு பாக்கியத்தையும் கொடுப்பார், 12ஆம் அதிபதியான விரயத்தையும் கொடுப்பார். பூர்வீக சொத்து கிடைக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தேறும், பூர்வ புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி விரயத்தையும் நல்ல சுப விரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில். கேது திசை நடந்தது. இப்போ ராகு திசை நடந்தால் 6ஆம் இடத்து ராகும் 5ஆம் இடத்து ராகும் வேலை செய்வார். கேது திசை நடக்கும்போது 12ஆம் இடத்து மே 18 வரைக்கும் விரயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் லாபத்தை கொடுக்கக்கூடிய கேதுவாக கண்டிப்பாக உருவெடுப்பார். இப்போ ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும். சுக்கிர திசை ராசி அதிபதியும் அவரே, 8ஆம் அதிபதியும் அவரே அஷ்டமாதிபதி, அவரே ராசி அதிபதி. அப்போ சுக்கிரன் வரும்போது நல்ல பொருள் செல்வம் சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, பெண்களால் அவமானம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும், ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த அதிபதி திசையில் பண பொருள் எல்லாம் இருக்கும், கூட சேர்த்து அவமானம் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள், மாங்கல்ய தோஷம், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். சூரிய திசை 11ஆம் அதிபதி லாபத்தை மட்டுமே உங்களுக்கு குறிக்கோளாக கொடுத்துட்டு, நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ப்ராஃபிட். ஏற்கனவே தொழிலில் உத்தியோகத்தில் இருந்தால் இந்த காலகட்டம் ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும். சந்திர திசை 10ஆம் அதிபதி திசை. 10ஆம் அதிபதி திசைங்கிறதுனால நிறைந்த தொழிலை கொடுத்துரும். சரி, லாஸ்ட்டாக வர செவ்வாய் திசை 2ஆம் அதிபதி 7ஆம் தினம் உங்களுடைய மகளுக்கு நல்ல திருமணம் வரக்கூடிய யோகத்தை கொடுத்துரும். ராகு திசை மட்டும் வரும்போது 6ஆம் அதிபதி 6ஆம் உள்ள பலனை கொடுக்கும், நோய் எதிரி கடனை கொடுக்கும். 5ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள், பூர்வீக சொத்து பண்ணுறது விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்படி வயசாகும் போது ஒரு பலனும், மத்தியம வயசில் ஒரு பலனும், இளம் வயசில் ஒரு பலனும் கொடுப்போம். இளம் வயதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கும், மத்தியம வயசில் உங்களுக்கான வாழ்க்கைக்கு உண்டான பலனை கொடுக்கும். அதே மாதிரி கடைசி காலத்தில் அந்த திசைகள் நடக்குது அப்படின்னா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை சொத்து பொருளாதாரம் அப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ வரும். அந்த நேரத்தில் திருமணம்லாம் பண்ணி வைக்க முடியாதுல்ல, அதனால் திருமண யோகம் தவிர மற்ற எல்லா விஷயமும் சுபிட்சமும் கொடுக்கும். திருமணம் ஆகலை ஆனால் திருமண பிராப்தம் அந்த ஏஜில் வருது அப்படின்னா கூட சுப நிகழ்ச்சினா உங்களுக்கு பையன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும், இல்லை பேரம்பேத்திக்கு கல்யாணம் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒவ்வொரு தசா புத்திக்கும் அதோடைய அதிபதி, இப்போ செவ்வானா முருகனை கும்பிட்றது, ராகுனா காளியம்மனை கும்பிட்றது, குருனா தட்சிணாமூர்த்தியை வேண்டி வருவது, சனினா நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, புதன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையில் வழிபடுறது, கேதுனா விநாயகரை வழிபடுறது, சுக்கிரன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபடுறது, சூரிய திசை நடக்குது அப்படின்னா உதய சூரியனை நம்ம வேண்டுறது, காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, சூரிய பகவானை போய் வேண்டுறது, சந்திரன்னா சந்திரன் திங்கக்கிழமை தோறும் சிவாலயங்களில் இருக்க சந்திரனை வழிபடுறது. இப்படி அதோட அதிபதி திசைகள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்க, ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கண்டக சனி வர்றதுனால கூடுதலாக ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இது எல்லாமே ரோக சனியாக வர்றதுனால நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அந்த ரோக சனியை மட்டும் நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிறது கொஞ்சம் கட்டுப்படும், நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே வச்சுக்கும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள், பொதுவாகவே அது ரொம்ப நல்ல பலன்கள். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் குரு நல்ல வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பாதிக்கு அப்புறம் மே 14க்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனையை கொடுத்தது மே 14க்கு அப்புறம் நல்லதை கொடுக்கும். மார்ச் 29
5ஆம் இடத்துல உள்ளது 6ஆம் இடத்துல போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு கேது நல்ல நிலைமைக்கு வராங்க, அதன் பிறகும் நல்லது நடக்கும். அப்படிங்கும்போது ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு 80% நல்லா இருக்குது. 85% உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது துலாம் ராசிக்காரங்க பெரிய வருத்தங்கள் இருக்குது. இந்த திசா புத்திகள், சனி திசை, கேது திசை, ராகு திசை வரும்போது சர்ப கிரக திசைகளோ இல்லை சனி திசையோ வரும்போது அது யோகத்தை கொடுக்குதா அவயோகத்தை கொடுக்குதான்னு முதல்ல உங்களோட ஹாரோஸ்கோப் வச்சு அனலைஸ் பண்ணி அந்த டைமை பார்த்துக்கோங்க. சில பேருக்கு குரு திசையே ஆகாத திசையாக இருக்கும். அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் குரு என்ன சாரம் வாங்கியிருக்காரு, குரு என்ன ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்காரு, காரகத்துவத்தை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. இது எந்த திசையாக இருந்தாலும் உங்களுக்கு யோகமோ அவயோகமோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யோகத்தை கொடுக்கறதுனா பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு அவயோகத்தை கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்த வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு உங்கள் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் துல்லியமாக கணித்து தரப்படும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். 2025ஆம் ஆண்டு யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஆகுது. நல்லது நடக்குமா, நான் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் எனக்கு இருக்குமா, உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டா அப்படிங்கிறத பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆண்டு 3 இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த கிரக பயிற்சிகள்னால உங்களுக்கு கண்டிப்பாக எப்படிப்பட்ட மாற்றங்களும் அதிர்வலைகளும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படிங்கிற 3 பயிற்சிகளும் இந்த ஆண்டே பெயர உள்ளது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ குரு மே 14 வரைக்கும் 7ஆம் இடத்துல கலத்திர குருவாக இருக்கிற பிறகு மே 14க்கு பிறகு 8ஆம் இடத்துல குரு அஷ்டம குருவாக செயல்பட போகிறார். அடுத்தது சனி மார்ச் 29 வரைக்கும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனியானது மார்ச் 29க்கு பிறகு பஞ்சம சனியாக உரம் பெற உள்ளார். ராகு கேது மே 18 வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கக்கூடிய மே 18க்கு பிறகு 4ஆம் இடத்த அர்த்தாஷ்டம ராகுவாகவும் 10ஆம் இடத்து கேதுவாகவும் இடம்பெயர உள்ளார். இப்போ இந்த குரு பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு என்னென்ன சிறப்புகள் மே 14 வரைக்கும் பண்ணுவார் அப்படின்னா கலத்திர குருவாக தன்னுடைய விஷயங்களை பண்ணக்கூடிய இந்த குருவானவர் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக பண்ணி வச்சுருவார். மே 14 வரைக்கும் இளம் வயதில் உள்ளவங்க இல்லை 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா திருமணம் பண்ணி வைப்பார். 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணம் கண்டிப்பாக இப்போது செய்து வைப்பார். அந்த பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், ராசியும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ என்னென்ன விஷயங்கள் நிகழ்வுகள் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது மே 14 வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த கலத்திர குருவானது 11ஆம் இடத்த நிறைய லாபங்களை ஏற்கனவே கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறேங்க, தொழிலில் என்னங்க லாபம் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரு 11ஆம் இடத்துல இருக்கும்போது பார்க்கும்போது இந்த எல்லா லாபத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவார். அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ப்ராஃபிட்ஸு, இன்சென்டிவ், இன்க்ரிமெண்ட், சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே போட்டுருவாங்க. இந்த காலகட்டம் அந்த மாதிரி சுபீட்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி ராசியும் பார்க்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும். உங்கள் மேலே கெட்ட பேர்கள் எல்லா கரைகளும் படிந்து லக்ன ராசியே பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களை கேலி கூத்து கஷ்டங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மே 14 வரைக்கும் உங்களை யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு நல்ல பேரை வாங்குவீங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டு கிடைக்கும். 7ஆம் இடத்த 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது செய்கின்ற விஷயங்கள், முயற்சிகள், ஜெயஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சே ஆவீங்க. சரிங்களா? உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்தே விடும். இது குரு பண்ணுவார். அடுத்தது 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக இருக்காரே என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற பயப்படாதீங்க. 8ஆம் இடத்துல குரு விருச்சிக ராசிக்கு வர்றது ஒரு சில பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்தாலும் உங்களுடைய பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயத்தை கட்டுப்படுத்துவார், சுப செலவுகளாக மாற்றுவார், கடன் வாங்கி சுப செலவுகளை பண்ணுவார். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.
யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க. நீங்களும் போய் கடன் அதிகமாக வாங்காதீங்க. கடன் வாங்கினா சிக்கலில் கொஞ்சம் மாட்டி அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறார், அப்போ விரைவு செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தன குடும்ப வாக்கு ரெண்டாவது. என்ன தான் பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் தேவைக்கேற்ப பணம் வந்துக்கிட்டே இருக்கும். குடும்பம் நடத்துறதுக்கு நல்ல பணங்கள் வரும். குடும்பம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். வாக்கு உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய சில பேர்த்துக்கு யோகம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். தாயாருக்கு உடல்நிலை சரியாகும். சில பேருக்கு தாயார் மூலியமாக சொத்து கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 4ஆம் இடத்து அந்த பார்வை குரு செய்வார். அடுத்தது சனி அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனினால் மார்ச் 29 வரைக்கும் 6, 10, 1 அப்படிங்கிற இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு 6ஆம் இடத்து அந்த சனி பார்க்கறதுனால நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10 தொழிலை பார்க்குறாரு, தொழிலையும் கவனமாக இருக்கணும். உங்களையும் பார்க்குறாரு, ராசியும் பார்க்குறாரு. அப்படிங்கும் போது நீங்களே கவனமாக இருக்கணும். எந்தெந்த வகையில் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி 4ஆம் இடத்துல அந்த பார்வை மூலியமாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சுக்கிட்டே எங்கன்னா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். சிக்னல் படி ப்ராப்பராக பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். கொஞ்சம் கவனம் சிதறல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனைக்குள்ளாகப்படும். வீடு மனை யோகம் வாங்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இங்கே பண்ணியே ஆகணும். 6, 10, 1 அப்படிங்கிற இடத்துலலாம் பார்க்கறதுனால நல்ல சுபீட்ச பலன்கள் ஏற்படுத்தி விடும். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த இடத்துலலாம் கவனமாக இருக்கணும். சனி பார்க்குற இடத்துலலாம். அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி மார்ச் 29க்கு அப்புறம் விலகிறது அப்படிங்கிறது உண்மையாகவே நல்ல செய்தி. பஞ்சம சனிக்கு வரும்போது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை ரொம்ப அதிகம் பண்ணிக்கிங்க. உங்களுடைய புத்தி கூர்மையினால் சில விஷயங்களை பண்ணும்போது யோசித்து செயல்படுங்க. உங்களை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இங்கே 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணும்? உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் வகையில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக அவங்கக்கிட்ட கணவன் மனைவியாக இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட போக்குவரத்து செலவு கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசியிலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபத்தை குறைக்க வச்சுருவார். அதனால் லாபம் நிறைய பெரிய பெரிய அளவில் வரணும் அப்படின்னா அந்த கணக்கு வழக்குகளில் கொடுக்கல் வாங்கலில் உங்களோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இதாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரியோடைய பாராட்டு பெறுறதுக்கு ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். மூத்த சகோதரர்களில் ஒரு சில சுணக்கங்கள் வரக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் அந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இந்த நியூ இயரில். அந்த மார்ச் 29க்கு அப்புறம் நான் சொல்கிறது. 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்கு பார்க்குறார். அப்போ என்ன பண்ணணும்? தனத்தில் புறாத வகையிலும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். அதாவது அந்நியர் நபர்களோட தலையீடு, உங்கள் குடும்ப விஷயங்களை வெளில சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். வாக்குனால பிரச்சனை வரும். நல்லது கெட்டதெல்லாம் சொல்ல மூலியமாக தானே பிரச்சனை வரும். அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்கிறதுனால கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுரும். இந்த 2ஆம் இடத்து தன குடும்ப வாக்கு பார்க்கும்போது சொல்வாக்கு செல்வாக்கில் ஒரு சில பிரச்சனைகளை வருமா அப்படின்னு கேட்டால் குருவும் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் கான்ட்ரவர்சி உருவாமல் பார்த்துக்கோங்க. மே 18 வரை 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது இருந்தாலும் நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுத்தாலும் பஞ்சம ராகு பெரிய அளவில் உங்கள் புத்திர வழியில் ஒரு சோகத்தை கொடுத்துருப்பார். புத்திர வழியில் ஒரு பிரச்சனைகளே கொடுத்துருப்பார். 11ஆம் இடத்துக்கு லாபத்தை தடையாக இருக்கிறது மே 18க்கு பிறகு. அர்த்தாஷ்டம குருவாக வரும்போது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். தொழிலில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருந்தால் இந்த ராகு கேது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
இந்த பெரிய சர்ப தோஷம் அப்படின்றதும் இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்போ குரு, சனி, ராகு, கேது. சனி ஓரளவுக்கு ஓகே. குரு வந்து பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் விளக்குகளை கொடுத்தாலும் சரியாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நட்சத்திர வாரியாக சொல்லும் போது விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரத்துக்கு முதல் திசை குரு திசை, அனுஷத்துக்கு சனி திசை முதல் திசை, கேட்டைக்கு புதன் திசை முதல் திசை. இப்போ குரு திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குது, சின்ன வயசில் நடக்குது, குழந்தையா இருக்கும் போது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குழந்தையா இருக்குன்னா அந்த குடும்பத்தில் சுபிட்சத்தை கொடுக்கும். ஒருவேளை குரு கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடைசி வயசில் வர்றதுனால அதனால பெரிய பிரயோஜனம்லாம் ஒன்றும் இல்லை. சனி பகவானுடைய திசை அடுத்த சனி திசை அப்படிங்கும் போது 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி திசைனால பெரிய ஒரு நன்மைகளை பண்ணாது. இந்த சனி திசையில் விசாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் ஆளாக்கப்படும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய வீட்டில் ஒரு சில வறுமைகள், கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அப்படிங்கும்போது இந்த சனி திசையை ஜாக்கிரதையாக கடந்து போகணும். புதன் திசை 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது மறைவு புதன் அப்படிங்கிறது நிறைந்த கல்வியை கொடுக்கும். உங்கள் லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு கல்வி மூலியமான நல்ல வாழ்க்கை, இல்லை அப்படின்னா நீங்களே ரொம்ப டேலண்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விசாக அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். கேட்டையில் பிறந்தவங்க அப்படின்னு புதன் அப்படிங்கும் போது நல்ல குடும்பத்தில் பிறக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய திசையில் தான் ஃபஸ்ட்டு பிறக்குறீங்க. கேது திசை வருது அப்படிங்கன்னா இது பெரிய ஒன்றும் நல்ல திசை இல்லை. என்ன 11ஆம் இடத்துல மே 18 வரைக்கும் இருக்கும்போது லாபத்தை கொடுத்துரும். அதுக்கப்புறம் 10ஆம் வீட்டத்தில் லாபத்தை கொஞ்சம் சுணக்கம் பண்ணாலும் 10ஆம் இடத்துக்கு அடுத்தது தொழிலில் ஒரு சில சுணக்கங்களை கொடுக்கும். அப்படின்னா கேது திசையில் ரொம்ப உஷாராக இருக்கணும். குரு பார்வை மட்டும் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கேது திசை நல்லபடியாக போகும். இல்லை அப்படின்னா ரொம்ப அவயோகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையை கொடுத்துரும். சுக்கிர திசை 7ஆம் அதிபதியும் அவரே 12ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால திருமணம் போன்ற விஷயங்களை நல்லா சுபிட்சமாக கொடுத்துரும். சில பேர்த்துக்கு வயது மத்தியமத்தில் வந்துச்சு அப்படின்னா இவதே திருமணம் பண்ணி வச்சிடும். லேட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சில பேர்த்துக்கு பண்ணும். சில பேர்த்துக்கு மகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய யோகம், விரயத்தை கொடுக்கக்கூடிய விரையாதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால விரயத்தையும் கொடுப்பார். சூரிய திசை அடுத்தது 10ஆம் அதிபதி திசை அப்படிங்கிறதுனால தொழிலை கொடுப்பார். தொழில் மூலமாக வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். சந்திர திசை அப்படிங்கும்போது 9ஆம் அதிபதி திசை. இந்த 9ஆம் அதிபதி திசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் கொடுப்பார். நம்ம கடல் விட்டு கடல் தாண்டி போகிற ஒரு வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். சந்திர திசை அப்படிங்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் திசை அடுத்தது ராசியாதிபதியும் அவரே 6ஆம் அதிபதியும் அப்படின்னா ருணு ரோக சத்ரு அப்படிங்கிறத நோய், எதிரி, கடன் ஏதாவது ஒன்று கொடுத்து கஷ்டப்படுத்தினாலும் ராசியாதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால நல்லதும் கொடுப்பார். ராகு திசை 5ஆம் இந்த 5ஆம் அதிபதியும் அவரே குழந்தைங்கனால ஒரு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும். அடுத்தது அர்த்தாஷ்டம ராகுவா மே 18க்கு பிறகு இந்த ராகு வந்து 4ஆம் இடத்துல வண்டி வாகனத்தில், டாக்குமெண்ட்ஸில், பேப்பர் பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்க, இந்த திசையெல்லாம் நடக்குது, நான் என்ன வழிபாடு பண்ணலாம்? குரு திசை நடக்குது அப்படின்னா குரு சனி திசை ரெண்டுமே வந்து பெற்றோர்கள் பாதிப்பு கொடுக்கறதுனால சனி திசை நடந்துச்சுன்னா பெற்றோர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். சனிக்கிழமை சனி அன்னதானம் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க. சனி நல்லது பண்ணுவார். அடுத்தது புதன் திசை நடக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்? புதன்கிழமை புதன்கூரில் பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க எப்போவுமே. கேது திசை நடக்குது அப்படின்னா தினமும் விநாயகரை வழிபடுங்க, வேறு எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். சுக்கிர திசை நடக்குதுங்க, மகாலட்சுமி கோயில் வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க, நல்ல சுக்கிரன் நல்ல பலனை கொடுப்பார். சூரிய திசை நடக்குதுங்க, சுபிஷமான திசை தான் இருந்தாலும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இன்னும் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மேன்மை கிடைக்கும். சந்திர திசை நடக்குதுங்கன்னா திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று. செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணு. ராகு திசை நடப்புன்னா காளியம்மனை மனசார வேண்டிக்கு. குலதெய்வ வழிபாடு பொதுவாக வேண்டிக்கிங்க. அர்த்தாஷ்டம சனிலேருந்து வர்றது மிகப்பெரிய நன்மை. ஆனால் குரு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கல்ல மாலை அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலில் போயிட்டு கொண்டக்கல்லை விநியோகம் பண்ணுறது, கொண்டக்கல்லை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து 4 பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். அதன் பிறகு கொண்டக்கல்லை மாலை பண்ணும், உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை பொதுவாக பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ராகு கேது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாகாத்தம்மன் அந்த மாதிரி கடவுள்
இருப்பாங்க. அந்த நாகாத்தம்மன் அப்படிங்கிறது காத்த தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டுறதும், அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது காளியம்மன் கோயிலுக்கு எலுமிச்சை பழ மாலையை வெள்ளிக்கிழமையான கொடுங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், ராகு கேதுனால் வருகின்ற சர்வ தொல்லைகள் எல்லாமே விலகும். ராகு திசை கேது திசை நடந்தாலும் இது பண்ணலாம். ராகு திசை பொதுவாகவே எலுமிச்சை பழ மாலை ரொம்ப நல்லது. எலுமிச்சை பழ மாலை ஒரு சில சங்கடங்கள், தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தும். வீட்டில் பொருளாதார நெருக்கடியெலாம் கொடுக்கும். அதெல்லாம் கவனிக்காமல் ஒரு 9 வாரம் 18 வாரம் அப்படின்னு போட்டுவாங்க. 27 வாரம் போடுறது ரொம்ப உசித்தம். இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அதை மீறி பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக குரு கை கொடுக்கலனாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும், அதே மாதிரி ராகு கேதுவுடைய விஷயங்களும், சனி 5ல் இருக்கும்போது பெரிய பாதிப்புகளை கொடுக்கலனாலும் உங்கள் ராசி உங்களுடைய தன குடும்ப வாக்கியம் பார்க்குறாரு அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப்பும் பார்க்குறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும். குரு ராகுக்கு எது பெரிய கை கொடுக்கணும். சனி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கார். என்னதான் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த வழிபாடு மூலியமாக ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக என் பெருமான் மகா ஈஸ்வரனை உங்களுக்கு வாரி வழங்குவார்.